ஈரான் கிட்ட 60% என்ரிச்ட் யுரேனியம் ஆனது இருக்கு. இந்த 60% என்ரிச்ட் யுரேனியம் இப்போ இஃப்ஷான் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில தான் ஈரான் ஒளிச்சு வச்சிருக்காங்க. போன தடவை நாங்கள் நடத்தின தாக்குதலில் அந்த ஃபெசிலிட்டியோட என்ட்ரன்ஸ் இது எல்லாமே ரொம்ப பாதிப்படைஞ்சிருச்சு. ஆனால் இருந்தாலும் எமர்ஜென்சி அதுக்கான வழின்றத ஈரான் வச்சிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் எப்படியாவது அந்த யுரேனியத்தை அடைஞ்சிடணும்னு சொல்லிட்டு ஈரான் முயற்சிகள் பண்ணுவாங்கன்னு அமெரிக்காவோட சில வட்டாரங்கள்ல இருந்து நியூயார்க் டைம்ஸ் ஒரு ரிப்போர்ட்டை இப்போ பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. ஏன்னா அமெரிக்கா இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்று இதை வச்சு ஈரானை அடுத்து ரொம்ப பெரிய அளவில் அடிப்பாங்க. அப்படி இல்லையா வெனிசுலாக்குள்ளே நுழைச்ச மாதிரி இந்த யுரேனியமை கேப்சர் பண்ணுறதுக்கான ஏதாச்சும் வழிகளை அவங்க பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றின தகவல்களையும் ஈரானோட ரொம்ப பெரிய ஒரு ரெஃபைனரி தெஹ்ரானில் இருக்கக்கூடியது அவங்க பண்ணுற ஒட்டுமொத்த ஃபாரின் எக்ஸ்போர்ட்டில் 28% அதிகமாக இந்த ஒரு ரெஃபைனரியை நம்பி தான் உங்களோட ஃபாரின் எக்ஸ்போர்ட் ஆனது இருக்குது. அது இப்போ அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட தாக்குதலில் முற்றிலும் அழிக்கப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு இழப்பு ஈரானுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். நாங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்களுக்கு இது தம்பிக் டிபி ட்ரெண்டிங்ஸ். இதில் முதல் செய்தியை நம்ம பார்க்க போகிறது ஈரானோட செக்யூரிட்டி சீஃப் லர்ஜானி அவர்கள் இன்னைக்கு ஒரு வார்த்தையை ரொம்ப கான்ட்ரவர்சியலான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் 40க்கும் அதிகமான அமெரிக்க வீரர்களை ஈரான் சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்க. இப்படி சிறைப்பிடிக்கப்பட்ட வீரர்களை பற்றி அமெரிக்காவுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. ஈரான் கிட்ட அவங்க கிடச்சிடக்கூடாது, இல்லை ஈரானோட கையில் நம்மளோட நாட்டு வீரர்கள் பணைய கைதிகளாக மாட்டிட்டாங்கன்னா இதை வச்சு ஈரான் நம்ம கிட்ட பேரம் பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னு அவங்களுக்கு எதிரான தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. இது அமெரிக்கா எப்படி அவங்களோட நாட்டில் கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, ஈரானுக்கு எதிரான போரில் நம்மளோட வீரர்களை நம்ம இழந்துட்டோன்னு உயிரற்ற அவர்களோட உடலுக்கு பதிலாக வெறும் காப்சஸ் அந்த சவப்பெட்டிகளை மட்டும் அனுப்பிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் குறைஞ்சபட்சம் 40க்கும் அதிகமான அமெரிக்கா வீரர்களை ஈரான் சிறப்பிடிச்சு வச்சிருக்காங்கன்ற ஒரு செய்தி சொல்லியிருக்காரு. ஆனால் இது எங்கே பிடிச்சாங்க, இல்லை எந்த விதமான மோதலில் இவங்க அமெரிக்காவோட வீரர்களை பிடிச்சாங்கன்றத சொல்லலை. மேபி இது முழுக்க முழுக்க ஒரு சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷனாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா அமெரிக்காக்குள்ள அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரெண்டு தரப்புக்கு நடுவில் நேரடி மோதல், இவங்க அவங்க படைகளை தாக்குறது, அந்த மாதிரி நேரடியாக காலாட்படை யுத்தம் இன்னும் தொடங்கல. அப்படி இருக்கப்போ அமெரிக்காவோட கப்பல் எதுவும் மூழ்கடிக்கப்படாம, இல்ல அமெரிக்காவோட அசட்ஸுக்கு எதிராக நேரடியாக ஈரான் தாக்குதல் நடத்தாம இந்த வீரர்கள் சிறைபிடிக்கப்படுறதுன்றது கொஞ்சம் இம்பாசிபிளான ஒரு விஷயம் தான். மேபி இது சைக்காலஜிக்கல் ஆபரேஷனா அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் தொடங்கி இருக்காங்க. இப்போ இதுக்கு அடுத்தபடியாக வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, மெஹ்ரதாபாத் ஏர்போர்ட் ஈரானோட ரொம்ப முக்கியமான ஒரு ஏர்போர்ட்னு சொல்லலாம். இப்போ ஈரான் கிட்ட ஏர்ஃபோர்ஸ் மட்டும் கிடையாது, அவங்களோட நாட்டில் கமர்ஷியல் விமானங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடானது இருக்குது. காரணம், அவங்களோட நாட்டுக்கு உதவுறதுக்கு எந்த விதமான நாடுகளும் தயாராக இல்லை. குறிப்பாக இந்த மேலை நாடுகளில் உள்ள விமான உற்பத்தி நிறுவனங்களும் இந்த இடத்துல தயாராக இல்லை. அப்படி இருக்கப்போ ரொம்ப லிமிடெட் நம்பர் ஆஃப் ஏர்கிராஃப்ட்ஸ் தான் இது வரைக்கும் ஒரு 17 ஏர்கிராஃப்ட்ஸ் வரைக்கும் இந்த ஒரு ஏர்போர்ட்டில் வச்சு அழிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இந்த தாக்குதலை நடத்தினது இஸ்ரேல் தான். இஸ்ரேல் என்ன ஒரு கிளைம் இந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னா, ஹெஸ்புல்லா மற்றும் மற்ற அமைப்புகளுக்கு ஆயுதங்கள் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காக இந்த விமானங்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு. அப்படி இருக்கக்கூடிய விமானங்கள் ஹெஸ்புல்லாவுக்கு ஆயுதங்களை கொண்டு வரதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த தாக்குதலை நடத்திட்டோம், ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்காக இதை நடத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இது வரைக்கும் மினிமம் 32க்கும் அதிகமான நபர்கள் இறந்திருக்கலாம்னு சொல்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு இறந்திருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் இன்னும் வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. கடந்த ஒரு 4-5 நாட்களாகவே இந்த விமான நிலையத்தின் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் நேற்று நைட்டு கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன்றது ஏற்பட்டிருக்கு. ஈரானோட ரொம்ப முக்கியமான ஒரு ஏர்போர்ட், அதை சுற்றி இருக்கக்கூடிய ஃபியூல் சைட்ஸ், இது எல்லாமே இந்த இடத்துல அழிக்கப்பட்டிருக்கு. நேற்று நார்வேல இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க தூதரகத்தின் முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு வெடிப்பானது நிகழ்ந்துச்சு. அது ஆரம்பத்திலேயே தீவிரவாத தாக்குதலாக இருக்கலான்ற மாதிரி நிறைய செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அமெரிக்கா அதை உறுதிப்படுத்திருக்காங்க. காரில் வச்சு வெடிக்கப்பட்ட ஒரு குண்டு ரிமோட்லி ஆப்ரேட்டட் டிவைஸின் மூலயமா இந்த ஒரு வெடிப்பு நிகழ்த்தப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றதை தீவிரமாக ஆராய ஆரம்பிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவோட தாக்குதல் தீவிரமடையக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு வெடிப்பு நிகழ்ந்திருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. காரணம், அசிமெட்ரிக் வார்ஃபேரில் இந்த மாதிரி தாக்குதலை அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் நிறைய முறை பண்ணியிருக்காங்க. ஈரான் டைரக்டாக இன்வால்வ் ஆகிறத விட இவங்களோட ப்ராக்ஸி குரூப்ஸை பயன்படுத்தி இந்த மாதிரி நிறைய தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க. மேபி ஈரானோட பங்கு இதில் இருக்குமான்னு சொல்லக்கூடிய ஒரு கோணத்தில் அமெரிக்கா இப்போ விசாரணை தொடங்கியிருக்காங்க. கடைசியாக இவங்க ஈரான் கிட்ட தான் முடிக்க போகிறாங்க. இருந்தாலும் ஃபார்மலாக அதுக்கு முன்னாடி ஒரு இன்வெஸ்டிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 3 நபர்களுக்கு தீவிரமான காயம் அடைஞ்சிருக்கிறதா இப்போ வரைக்கும் ரிப்போர்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. நார்வே வரைக்கும் இந்த பிரச்சனை தீவிரமடையுன்றதை கண்டிப்பாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லலை, கண்டிப்பாக எதிர்பார்த்திருப்பாங்க. அதனால தான் அதிக அளவுக்கு செக்யூரிடைஸ்டு ஜோன்ஸை உருவாக்கியிருக்காங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அவங்களோட எம்பசி ஊழியர்களுக்கு பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. இந்த கட்டுப்பாடுகள் எப்படி போயிருக்குன்னா, அவங்களுக்கு ரொம்ப பழக்கமான நபர்கள் கிட்ட கூட, அதாவது
எம்பசி ஸ்டாஃப்ஸ் தவிர்த்து அந்த நாட்டில் பழக்கமான நபர்கள் கிட்ட கூட பெருசாக கம்யூனிகேஷன்ஸ் எதுவும் வச்சுக்க வேண்டாம். ஒரு 10 நாட்களுக்கு வெளியில் எந்த இடத்துக்கும் அன்வான்ட் ட்ராவலை வச்சுக்க வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆனது இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஈரானுக்குள்ளே நடந்த அந்த ஒரு ரெஃபைனரி மீது நடத்தப்பட்ட தாக்குதல், இதை ஷெராக் ரெய்னு சொல்லக்கூடிய ஒரு சுத்திகரிப்பு நிலையம், தெஹ்ரானில் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஒரு ரெஃபைனரி. அவங்க ஒட்டுமொத்த ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த ஒட்டுமொத்த ஆயில் எக்ஸ்போர்ட்டிங்கில் 28% வரைக்கும் இந்த ஒரு ரெஃபைனரியிலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான், இப்போ ரிஃபைன்டு ப்ராடக்ட்ஸை ஈரான் இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது நேற்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட தாக்குதலில் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரக்ஷன் ஆகியிருக்கு. ஆக்சுவலாக இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வானத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட செயற்கைக்கோள்கள் இந்த ஒரு வெடிப்பின் மூலயமா ஏற்பட்ட அந்த இன்ஃப்ராரெட் வேவ்ஸை கேப்சர் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஒரு வெடிப்பு, நீங்கள் அந்த விஷுவல்ஸை பார்க்குறப்பவே தெரியும். ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு தீ விபத்து. அந்த சுத்திகரிப்பு நிலையம் தாக்கப்பட்டதுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய சீவேஜ் லைன்ஸில், அங்கே இருக்கக்கூடிய சாக்கடைக்கு பதிலாக அந்த க்ரூட் ஆயில் கலந்து தெஹ்ரானோட நிறைய இடங்களில் தீ விபத்தை ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸாக இது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வரைக்கும் தாக்குதல் நடந்து ஒரு 9 மணி நேரத்துக்கிட்ட ஆகுது. இப்போ வரைக்கும் அவங்களால அந்த தீயை கண்ட்ரோல் பண்ண முடியல. மேபி இன்னும் சில நாட்களுக்கு அது எரியலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு டிஸ்ட்ரக்ஷன் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு. இதுக்கு பக்கத்தில் நிறைய சிவிலியன் பில்டிங்ஸும் இருந்திருக்கு, அதுவும் நிறைய டேமேஜ் ஆயிருக்கு. ஒவ்வொருத்தரும் இப்போ இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதலும் சரி, இல்லை ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதலும் சரி, அவங்க ஒரு அசட்டை குறி வைக்கிறாங்கன்னா அந்த அசட்டின் மூலயமா ஏற்படுற பாதிப்பை விட அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஏற்படுற பாதிப்பு தான் ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்கு. ஒரு போரோட விளைவு இதை விட இன்னும் மோசமாக இருக்கும். இந்த 2 தரப்பு யுத்தத்தை நிறுத்தினாங்கன்னா சரி, இல்லை இன்னும் இந்த மாதிரி நிறைய செய்திகளை நம்ம கேட்க வேண்டிய அந்த ஒரு கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம். ஆல்ரெடி பார்த்தோன்னா ஈரானுக்குள்ளே இறந்தவங்களோட எண்ணிக்கை 900 நெருங்கிடுச்சு. வெறும் ஒரு 8-9 நாள் ஆயிடுச்சு. இந்த 9 நாளில் 900 நபர்கள் இறந்துருக்காங்க. ஆவரேஜாக பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 100 நபர்கள்னு சொல்லக்கூடிய நிலைமையை அந்த டெத் டோல் ஆனது ஏற்றிக்கிட்டே இருக்குது. இன்னும் லெபனன் வந்து தனி கணக்கு. இதை நான் இப்போ சொல்கிறது வந்து இஸ்ரேலோட கணக்கு மட்டும்தான். மிடில் ஈஸ்டில் இருக்கிறது தனி கணக்கு, லெபனனில் இருக்கிறது தனி, இஸ்ரேலில் இருக்கக்கூடியது தனி கணக்கு. அப்படி பார்க்குறப்போ மினிமம் இந்த யுத்தமானது 2 3 வாரத்துக்கு நீளலாம்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக 2000 3000 நபர்கள் வரைக்கும் இந்த ஒரு யுத்தம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த ஒரு யுத்தத்தில் ஈரானுக்குள்ள அந்த உயிரிழப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா நாடுகளும் சேர்ந்து இந்த ஒரு பிரச்சனையை முடிக்கணும். இது ஈரானுக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது. ஈரானில் இன்னைக்கு நடக்கக்கூடியது உலக அளவில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். 1000-2000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த நாட்டில் ஒரு பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக இங்கே ஒரு பாதிப்பானது ஏற்படும். ஸோ உலக நாடுகள் தலையிட்டு உடனடியாக இந்த பிரச்சனையை முடிவு கட்டணும். ஏன்னா அமெரிக்கா வந்து இது அவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்க மாட்டாங்க போல. ஏன்னா இன்னைக்கு நியூயார்க் டைம்ஸில் வந்துருக்கக்கூடிய அந்த ஆர்டிக்கலை நான் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அதில் இருக்கக்கூடிய கோர் கண்டென்ட்டை சொல்லிடுறேன். ஈரான் கிட்ட 60% என்ரிச்டு யுரேனியம் இருக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அமெரிக்கா இந்த ஸ்ட்ரைக்கை நடத்துறதுக்கு இஸ்ரேலோட சேர்ந்து நடத்துறதுக்கு மெயினான ரீசன் அந்த என்ரிச்டு யுரேனியம் தான். ஆனால் அந்த யுரேனியம் எங்கே இருக்குன்னு தெரியாது. போன தடவை வந்து ஈரானோட 3 முக்கியமான நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸில் பங்கர் பஸ்டர் பாம்ஸ் அமெரிக்கா ட்ராப் பண்ணாங்க. அதில் முக்கியமான ஒரு காம்ப்ளெக்ஸ் என்னன்னா இஃப்ஷானில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரிசர்ச் ஃபெசிலிட்டி. இந்த நியூக்ளியர் ரிசர்ச் ஃபெசிலிட்டின்றது மலைகளில் இருக்கிறது கிடையாது. அண்டர் கிரவுண்டில் ரொம்ப ஆழத்தில் ஒரு 80 மீட்டர் இருக்கலாம் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் ஃபெசிலிட்டி. இதை ஈரான் எதுக்காக பயன்படுத்தியிருந்தாங்கன்னா யுரேனியமை ரிஃபைன் பண்ணி ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்காக இதை பயன்படுத்தியிருந்தாங்க. அந்த மலைகளில் இருக்கக்கூடிய ரியாக்டர்ஸில் ரிஃபைன் பண்ணக்கூடிய யுரேனியமை அண்டர் கிரவுண்டில் ரொம்ப பத்திரமா வைக்கிறதுக்காக இந்த ஒரு ஃபெசிலிட்டியை பயன்படுத்தியிருந்தாங்க. இதை அமெரிக்கா என்ன ஒரு கிளைம் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபெசிலிட்டியோட எல்லா என்ட்ரன்ஸும் காலி. இப்போ ஈரானே நினச்சாலும் அதை ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈரானுக்கு அந்த இடத்துல எமர்ஜென்சியான ஒரு எக்ஸிட் விண்டோ இருக்குது. அந்த விண்டோவை அவங்க பயன்படுத்துகிறாங்க, இல்லை அந்த வழி அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா அந்த 400 கிலோ என்ரிச்டு யுரேனியமை அவங்களால டிரான்ஸ்போர்ட் பண்ணிட முடியும். இந்த 400 கிலோ என்ரிச்டு யுரேனியம் வச்சு கண்டிப்பாக அவங்களால குண்டுகளை செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகக்கூடிய, அதாவது ப்ராப்பரான ஒரு நியூக்ளியர் பாம் செய்யணும்னா 90% என்ரிச்டு யுரேனியம் மட்டும் தேவை. அப்படி இருக்கப்போ இந்த 60% பயன்படுத்தி ரேடியேஷனை ஸ்பில் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக ஈரான் ஒரு குண்டுகளை செய்வாங்கன்னு இப்போ புதுசாக ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் அந்த 60% என்ரிச்டு யுரேனியம் அந்த ஒரு இடத்துல இருக்குன்றது தான் இவங்களோட ரொம்ப பெரிய ஒரு குடிச்சாட்டாக இருக்குது. அப்போ என்னடா அவங்க அந்த இடத்துல தான் வச்சிருப்பாங்களான்னு கேட்டோன்னா அது நமக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல இருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஏன்னா அந்த ஸ்ட்ரைக் நடந்த அடுத்த 2 மாதத்துலேயே மொத்த காம்ப்ளெக்ஸையும் ஈரான் காலி பண்ணிட்டாங்க. யுரேனியமை கொண்டு போய் வேற எங்கேயாச்சும் சேஃபாக வச்சுருப்பாங்க, இல்லை வேறு இவங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. அப்போ அமெரிக்கா அடுத்தது அந்த இடத்துல அடிப்பாங்க. அப்படி இல்லையா இதை காரணமாக வச்சு ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அமெரிக்கா இதை இப்போயே வெளியில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரோட மனசுலையும் பதிவு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது அமெரிக்கா திரும்ப அடிக்கிறப்போ ஆமாம் இன்றைக்கி அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணாங்க, இப்போ தாக்குதல் நடக்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு நம்மளை கொண்டு வந்துருவாங்க. அப்போது ஈரானோட யுரேனியம் அமெரிக்காவுக்கு ரொம்ப தேவைப்படுது. இது அணு ஆயுதம் சம்மந்தப்பட்டதுக்காக மட்டும் கிடையாது. என்றைக்காக இருந்தாலும் ஈரான் கிட்ட நியூக்ளியர் டெக்னாலஜி இருக்கக்கூடாது, அது வெப்பன்ஸ் கிரேடுக்கு மாறக்கூடாதுன்றது அமெரிக்கா ரொம்ப தீர்க்கமாக இருக்காங்கன்றதை மட்டுமே காட்டுது. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இதில் கேட்குறது 2 கேள்வி தான். படை வீரர்களை
பிணைய கைதிகளாக பிடிச்சிருக்கொண்டது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன் மட்டும்தான். இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னன்றதையும், இப்போது இஃப்ஷான் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அமெரிக்கா குறி வச்சுட்டாங்க. இந்த 60% என்ரிச்டு யுரேனியம் அமெரிக்கா தூக்கிட்டாங்கன்னா இவ்வளோ நாள் ஈரான் கஷ்டப்பட்டதுக்கான காரணமே அந்த இடத்துல இல்லாமல் போயிடும். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதையும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது விடைபெறுவது உங்கள் ஆர்கே.